பள்ளி படிப்பை பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு வந்து அவர் யோசிக்கிறார், கிராமப்புறங்களில் உள்ள பிள்ளைங்க மேல் படிப்புக்கு ரொம்ப போகமாட்டேங்கிறாங்க. அவருக்கு தகவல் வருது. காரணம், காலேஜுக்கு அதாவது கல்லூரிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் பிள்ளைகள் போய் வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்குது. போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முடியலை, செலவு அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ தலைவர் என்ன பண்ணுறாங்க, 78லே ஆரம்பிச்சிடுறாரு. வந்து ஒரு வருட காலத்திலேயே புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, எவ்வளவு வேகமாக அரசாங்கம் நடக்குதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ அரசாங்கம் நடக்கவே இல்லை, உக்காந்தே இருக்கு. அதனால் இதை சுட்டி காட்டுறேன். ஏன்னா அவர் கட்சி துவக்கிய நாள் இன்னைக்கு. அவரை நினைக்கிறோம் நம்ம. அவர் செஞ்சதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் புரியணும், தெரியணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுது அப்படிங்கிறது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். அந்த படிப்பில் என்ன பண்ணுறாரு, +1 +2ன்னு கொண்டு வர்றாரு. அதை அந்த பியூசிங்கிறதுக்கு காலேஜில் போய் படிக்கணும். காலேஜ் என்றைக்கையோ குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க எப்படி போய் படிக்கும் சிந்திக்கிறாரு. அப்போ உருவாகிறது தான் அந்த +1 +2. அந்த பியூசிங்கிறத எடுத்தாச்சு. அந்த +1 +2 அந்த படிப்பையும் ஸ்கூல்லே படிச்சிடலாம். அவங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்லே படிக்கலாம். அந்த முறையை கொண்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக கேட்குறாரு, என்ன நிலமை, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து அந்த 11, 12 நம்ம சேர்க்கறதுனால சில ஆயத்த வேலைகள் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து பணத்தை கொடுத்து அரசாங்கத்திலேருந்து அதெல்லாம் உயர்த்துறாரு, அந்த வேலையை செய்கிறார். அதனால் கிராம பிள்ளைங்கள் அந்த பியூசின்னு காலேஜுக்கு கல்லூரிக்கு போகாமல் பள்ளி படிப்புலேயே அதை சேர்த்து முடிக்கிறாங்க.